ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வேப் டு ஸ்டடி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புக்காக தேடி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா கம்பைல் பண்ணி சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் பிடிஎஃபாக ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அழகு 1லேருந்து அழகு 5 வரைக்கும் சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புக் மாதிரியே இண்டெக்ஸோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழகு 6 கொடுத்துருக்கோம், எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கேள்வி கேட்பாங்க. இதை நீங்கள் புக் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணது ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் ஒரு 3 கோடு இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ரீ மெட்டீரியல் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் மெட்டீரியல் லாங்குவேஜ் இதுக்குள்ளே போங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ் ரெண்டும் இருக்கும். இதில் பொது தமிழுக்குள்ளே போங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் தனியாக அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் அப்லோட் ஆகிட்டு. ஸோ இன்னும் அழகு 7 மட்டும் தான் இருக்குது. அதுவும் அடுத்து அப்லோட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த அழகு 1 அழகு 6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம இண்டெக்ஸோடு கொடுத்துருப்போம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம் டிவைஸில். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒரு சில பேர் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்டிருந்தீங்க. நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 6லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் தனியாக, இலக்கணம் தனியாக, நூல்வெளி தனியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நூல்வெளி ஃபுல்லாக நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருப்போம். இது முக்கிய நூல் வரிகள். இது பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் ஒரு வரி வினா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 6th தனியாக, 7th இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாடல் வரிகள், இலக்கணம் நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இலக்கணம் ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கும் போது 6th வரதுனால நீங்கள் பேசிக்கில் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் மாற்றதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4க்குலாம் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 4க்கு தமிழ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்குலாம் நீங்கள் 6th படிக்கும்போது நீங்கள் இன்னும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இப்போ புக் பேக்கான ஆன்சரும் பார்த்தோம் அப்படின்னா இதிலே கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ 6th பார்த்தோம் அப்படின்னா 6th EL1, EL2 இந்த மாதிரி நம்ம 6th, 7th வரிசை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் ஆன்சரும் கொடுத்துருப்போம். நீங்கள் அதுவும் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த புக்கில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 800 பேஜுக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 699. இதுக்கு டெலிவரியும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான். ஸோ இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்லேயே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பிடிஎஃப் வேணுங்க நீங்கள் ஆப்லேயே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.